எல்லோருக்கும் வணக்கம். ஏப்ரல் மந்தினுடைய எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு -97 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,995 முடிவடைஞ்சிருக்கு. பிலோ 24,000 கீழே தான் இந்த ஏப்ரல் மந்தினுடைய எக்ஸ்பைரி க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா 24,000 உடைச்சிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்தடுத்து மார்க்கெட்டில் திரும்ப ஒரு டவுன்ஃபால் வருமா? அப்படி வரும் பட்சத்தில் சப்போர்ட் எங்கே எடுக்கும், இல்லை சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸில் எங்கே ஆக்ட் ஆகும், நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் மைனஸில் ஓப்பன் ஆனாலும் கீழே டேலோ 24,000 திரும்ப ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் மேலே வந்திருக்கு. 24,180 ஒரு 180, அதாவது லோவிலேருந்து காலையில் லோவிலேருந்து ஒரு 180 பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கீழே வந்த மார்க்கெட் திரும்ப லோவை உடச்சி 23,957 வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 23,995 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 97 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான நிஃப்டியினுடைய திரும்பவும் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா, அப்படியே செல்லிங் வந்தாலும் திரும்ப எங்கே சப்போர்ட் எடுக்கும், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங்கே 24,000 உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இங்கே தான் 23,980, இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,880, இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது ஒரு சப்போர்ட்டு. அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இதுதான் ஆக்ட் ஆகும். அதாவது 24,080, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்தது 24,180, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதேமாதிரி திரும்ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா க்ளோசிங்கே பார்த்திங்க அப்படின்னா 24,000 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு, மார்க்கெட்டில் திரும்ப ஒரு டவுன் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா 24 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே இந்த லெவல்ஸ், அதாவது 23,800 சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப இந்த சப்போர்ட் எடுத்து இங்கே வந்தது. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா மேலே போக முடியல. மேலே போக முடியாமல் திரும்ப கீழே வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா, இல்லை திரும்ப இந்த 23,800 கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம இந்த 23, அதாவது 23,980 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட், அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 880 வரைக்கும் வரும். அங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது 800 வரைக்கும் வரும். இந்த 800லேயும் சப்போர்ட் எடுக்க முடியல, நல்லா விழுந்துருச்சு அப்படின்னா நல்லாவே கீழே 23,500 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ். இல்லை இந்த 980 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, ஏன்னா கீழே வந்த மார்க்கெட் இந்த ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு நல்லா மேலே வரும் பட்சத்தில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,080 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 180 வரைக்கும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 23,980க்கு கீழே மார்க்கெட் இருக்குன்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். 24,080க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இல்லை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்குள் இந்த லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டும் எடுக்கும். அப்படி 980 உடச்சி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே சடனாக வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 24,080 ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.